வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் தென்னை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. இது செய்கிறதுக்கு வந்து ரெண்டே பொருள் போதும். அது மட்டும் இல்லை, செஞ்சு முடிக்கிறதுக்கு நேரம் கூட ரொம்பவே ஷார்ட் பீரியடில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தி இது. இது வந்து இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நான் இன்னொரு மெத்தட் வந்து தனியாக வேறு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்க்க முடியும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு தென்னை அரிசி எடுத்திருக்கேன். அரை கப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு தாச்சில் மாற்றிட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட வாசனை வந்து நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே மீடியமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இனிமேல் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக ஆக்கிக்கோங்க. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஏதாவது குருணா இந்த மாதிரி வந்தால் கூட மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பவுடரையும் கூட நீங்கள் ஜல்லிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம தேன் போட்டு நம்ம செய்ய போகிறோம். தேன் போடுறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நேச்சுரல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம தேன் போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேனோட அளவு வந்து என்னால் சொல்ல முடியல. நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு பாருங்கள். அந்த லட்டு உருண்டை வந்து கையில் பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தேனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உருண்டை பண்ணி பார்க்குறேன். பட் அது டைட்டாக வரல. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அந்த மாவு. கையில் வச்சு நம்ம பனையும் போதே தெரியுது அது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி. ஸோ மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிட்டேன். மிஞ்சி போனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அளவு சரியாக தெரியல. இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் செகண்ட் சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் தெரியும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் உருண்டை பண்ணுறேன். கையில் எவ்வளோ அழகாக அது உருண்டை வருது பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து அந்த உருண்டை எதுவுமே உடையில. ஸோ இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் எப்படி உருண்டை பண்ணணுன்னா, நல்லா உங்கள் கையில் எல்லா ப்ரெஷருமே அதில் காமிக்கணும். நல்லா இந்த மாதிரி உருண்டை டைட்டாக பண்ணுங்கள். அது எவ்வளோ தூரத்துக்கு டைட்டாக பிடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த லட்டு வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தென்னை லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருண்டை பண்ணிடலாம். பாருங்கள், 2 பொருள் வச்சு நம்ம தென்னை லட்டு எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் கூட இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெசிபி பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.